மை டியர் காட், எங்க டாடி கிட்ட நீங்க தான் சொல்லணும். அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். மீனாவுக்கு என்னாச்சு? ருக்கு, நீயாவது சொல்லுமா, என்ன நடந்தது? ஒண்ணும் இல்லப்பா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இவ பயப்படுவா போல இருக்கு. துப்பாக்கி சுடுறத பார்த்ததும் மயங்கி விழுந்துட்டா. துப்பாக்கியா? நான் டாக்டர் கூப்பிடவா? பெருசா என்ன ஆயிடுச்சு? டாக்டர்லாம் இதுக்கு தினமும் நடக்கிறது தானே. ஏற்கனவே ஒருத்தர் இங்க டாக்டர் ஆயிட்டாரு. அந்த கடவுளா பார்த்துதான் இப்படி பண்ணிருக்காரு. எல்லாம் உன் நல்ல நேரம். இப்படி நடந்ததுனால தானே வாசு முதல் முறையா இங்க வந்திருக்கான். நீ போய் பேச்சு கொடுத்துக்கிட்டு, நான் வாசுவுக்கும் மத்தவங்களுக்கும் சூடா சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். நீ அவங்க கூடவே இரு. என்ன என்னங்க, கொஞ்சம் என் கூட வரீங்களா? பால, நீயும் வாப்பா. இவ கொஞ்ச நாளாதான் இங்க இருக்கா. இல்லனா இது ஏ ரூம். அதுக்கு என்ன அப்போ? இன்னொரு பெட்டு காலியா தானே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது என்ன இப்படி தூக்கி இருப்பியா? அவளுக்கு அடிபட்டது தூக்கிட்டு வந்தான். உனக்காக நான் உயிரை கூட விடுவேன். அந்த கடவுள் இவள படுத்த படுக்கே ஆக்கிடணும். இல்ல இல்ல அம்மா தாயே, சீக்கிரமா குணமாகி ஊருக்கு போ. ஆள பாரு.
நானே பெருமையா சொல்லிக்க கூடாது, இந்த காலனில இருக்கிறவங்க எல்லாம் என் சமையலுக்கு ஃபேனு. ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு பாரு, மொத்த தட்டிய நீயே காலி பண்ணிடுவ. அதையே ஒளிச்சு வச்சிருக்கீங்க, வாசுக்கு எடுத்து கொடுங்க. எடுத்துக்க வாசு. சரி விடு, உனக்கு சூடா மசாலா டீ போட்டு கொண்டு வரேன். என்ன இந்தப்பா எடுத்துக்கோ. பாலா